அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்துன்னு இருக்கோம். இந்த பதிவு ரொம்ப மிக முக்கியமான பதிவு. கிரக குறிகாட்டிகள். கிரக குறிகாட்டிகள் அப்படின்றது பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஜாதகப்படி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாதகம் கணிச்சாச்சுங்க. ஜாதகம் கணிச்சோடனே கீழே கிரக குறிகாட்டிகள் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். இப்போ இந்த கிரக குறிகாட்டிகள் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக கிரக குறிகாட்டிக்கான ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு கிரகம் எடுத்துக்கினாலும் அந்த கிரகத்துடைய சுய வீடு அமர்ந்த இடம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர கிரகத்துடைய சுய வீடு அமர்ந்த இடம் அப்படின்றதான் இதுக்கு உண்டான லாஜிக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக சூரியன் அப்படின்ற கிரகத்துடைய குறிகாட்டி நம்ம போடலாம். இப்போ சூரியனுடைய கிரக குறிகாட்டி இங்கே கீழே போட்டிருக்கு 7, 9, 10, 12. பட் இருந்தாலும் பேசிக்காக அது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜாதகப்படி சூரியன்ற கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. இங்கே ரிஷபராசியில் 7ஆம் பாவம் விழுந்திருக்குது. 7ஆம் பாவத்தில் சூரியன் இருக்குது. சரிங்களா? அந்த சூரியன் பார்க்கும்போது இந்த விருச்சிக லக்னத்துக்கு இந்த இடத்துல சிம்ம ராசி தானுங்க. அந்த இடத்துல 10ஆம் பாவம் விழுந்திருக்குது. அப்போ சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த 7ஆம் பாவமும் அதோடைய சுய வீடாக இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி 10ஆம் பாவம் 7, 10 அப்படின்றத முதல்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 7, 10. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் இந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதால அந்த சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். அந்த சந்திரன் பார்க்கும்போது இங்கே துலா ராசியில் 12ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல 12 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணிக்கணும். சந்திரனுடைய சுய வீடு அப்படின்றது கடகராசி, அதனால் 9ஆம் பாவம். சரிங்களா? அதனால் ஃபைனலாக நம்ம எடுத்தோம்னா சூரியன் விழுந்திருக்கிறது 7ஆம் பாவத்தில், அதோடைய சுய வீடு 10ஆவது வீடு சிம்ம ராசி. சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் 12ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. சந்திரனுடைய சுய வீடு கடகராசி, அந்த இடத்துல 9ஆம் பாவம். அப்போ ஓவராலாக டோட்டலாக எடுத்து பார்த்தோம்னா 7, 9, 10, 12 இந்த வீடுகளை சூரியன்ற கிரகம் குறிக்காட்டும். அதுதான் இங்கே நம்ம கிரக குறிகாட்டியில் 7, 9, 10, 12 அப்படின்னு போட்டிருக்கும். அதுவே நீங்கள் சந்திரனை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சந்திரனை பார்த்துங்க. சந்திரன் 12ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது. சந்திரனுடைய சுய வீடு கடகராசி 9ஆம் பாவம். சந்திரன் ராகுடைய நட்சத்திரம். ராகுக்கு சுய வீடு இல்லை, அதனால் அமர்ந்த வீடு மட்டும் 8. சரிங்களா? அப்போ 8, 9, 12 அப்படி